உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. சகல ஜாதி ஜனங்களே, சகல மொழி கோத்திரங்களே, எல்லா இன தேசத்தவரே, வல்லவர் நற்செய்தி கேளுங்கள், வல்லவர் நற்செய்தி கேளுங்கள். உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், திருச்சபையே புறப்படு. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புனித வெள்ளி ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொரு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கின்ற திருவசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உம்முடைய அன்பை உம்முடைய குமாரன் இயேசுவிலே நீர் வெளிப்படுத்தினதற்காக, அவர் சிலுவையின் மரணம் வரை தம்மை தாழ்த்தி தம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து மனுக்குலத்தை மீட்டு கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புனித வெள்ளி ஆராதனைக்காக இந்திய சுவிசேஷ திருச்சபையாக உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கின்ற இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் செய்தி கொடுக்க போகிற என்னுடைய பேராய பெருமக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்திகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆவி ஆத்மா சரத்தில் விடுதலை அடையட்டும். இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் இவற்றின் ஆழத்தை அறிந்து உணர்ந்து பலனடைய கிருபைதாரும். இந்த புனித வெள்ளி ஆராதனை முழுவதையும் கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஈசிஐ பாடல் புஸ்தகத்தில் 81வது பாடல், உருகாயோ நெஞ்சமே நீ என்ற பாடலை நீங்களும் எங்களோடு இணைந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்.
முறையாய் வாசிக்க வேண்டிய சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 1 முதல் 20 வசனங்கள். நம்முடைய மத்தியிலே ரெவரண்ட் பால் உதயசூரியன் அவர்கள் இதை நமக்கு இன்று செய்வார்கள். மாறி மாறி வாசிக்கும் சங்கீதம் 22. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினார்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஒரு குழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி நம்பிக்கை விடுவிக்கட்டும், என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயை இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை. பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடைய ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறீர். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்பையும். நாம் யாவரும் நின்ற வண்ணமாக அனைத்து திருச்சபைகளோடு இணைந்தவர்களாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பாடலாக பாடி விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். சிலுவையில் அறையுண்டு
இந்த பெரிய வெள்ளிக்கிழமை தியானத்திற்கு ஆதாரமாக வேத பாடம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பெரிய வெள்ளிய தியானத்திற்கென்று வேத பாடம் வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1-5 வரை. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த புனித வெள்ளி ஆராதனையில் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் நிறுவன தலைவரும் தந்தை பேராயருமாய் இருக்கின்ற மகாகணம் பேராயர் டாக்டர் எம் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் சிலுவை பாடுகளின் அறிமுக செய்தியை இப்பொழுது நம்மோடு கூட பேசுவார்கள். தந்தை, குமரன், தூயாவிரின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த ஈசியை திருச்சபையின் விசுவாசிகளே, ஏனையோரே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் தியானித்து வருகிறோம். அது குறித்து நீங்களும் சிந்திக்க வேண்டுகிறேன். ஈசிய திருச்சபையின் வாயிலாக எதுவும் நாங்கள் ஒலி காட்சிகள் இது போன்ற நிகழ்ச்சிகளில் நாங்கள் டிவி வாயிலாக எதுவும் செய்வதில்லை. எங்களுடைய அர்ப்பணியில் சபை நாட்டுவதே எங்களுடைய மேலாய கடமையாக இருக்கின்ற காரணத்தினாலே ஏனைய ஊழியர்களை மற்றவர்களுக்கு விட்டு விடுகிறோம். ஆனால் இன்றைய தினம் எங்களுடைய திருச்சபையின் மக்கள், இந்தியா பூராவும் பரவி கிடக்கக்கூடிய மக்கள், தமிழகத்தில் 500 ஈசிஐ திருச்சபைகள் உண்டு. இன்னும் கேரளாவிலும் பக்கத்து மாநிலங்களிலும் வட மாநிலங்களிலும் இந்தியா பூராவும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 10,000 திருச்சபைகள் இப்பொழுது உண்டு. 1,00,000 திருச்சபைகளின் விசுவாச பயணத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இதுவரையும் நாங்கள் எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் செய்தியை பரப்பாத நாங்கள் இப்பொழுது இதை கையில் எடுத்திருப்பதன் நோக்கம் என்ன? குறிப்பாக இந்த கரோனாவின் இந்த தாக்கத்தினாலே மக்கள் வீட்டிலே முடங்கி கிடக்கிறார்கள். அவர்கள் வெளியே போக முடியாமல் இருக்கிறார்கள். திருச்சபைகளுக்கு வர முடியாமல் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு செய்தியை சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். தெருவில் வர முடியவில்லை. போராட்டம் அவர்களுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகினாலே இந்த காரணத்தினாலே நாமும் நமது திருச்சபையின் மக்களுக்கு
ஆண்டவருடைய நற்செய்தியை தொலைக்காட்சியின் வழியாக செய்தி நமது திருச்சபை மக்களுக்கும் ஏனையோருக்கும் அறிவிப்பது என்று சொல்லி நாங்கள் உத்தேசித்து அதை தேவாலயங்களுக்கு வர முடியாத மக்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்று தான் முதலில் ஆரம்பித்தோம். இப்பொழுதும் அதே அடிப்படையில் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்று மக்கள் பலரும் இதன் மூலமாக பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்களில் குறிப்பாக சிலுவை குறித்து நாம் தியானிக்கின்றோம். பவுலடியார் என்ன சொல்கிறார்? நான் கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று தெளிவாக சொல்கிறார். அதனாலே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று கூறுகின்றார். அதனாலே இந்த சிலுவையின் உபதேசம் இதன் மூலமாய் நாம் பெறுகிற ஆறுதல்கள், இன்பம் அனைத்துமே இந்த நாட்களிலே சிலுவையை குறித்து தியானிக்க சொல்லுகிறது. அதனாலே 7 வார்த்தைகள் குறித்து இந்த நாளிலே எங்களுடைய பேராயர்களும் இன்னும் ஊழியர்களும் பேச கேட்டிருக்கிறீர்கள். அதனால் இதனுடைய நோக்கமே சிலுவை பற்றிய தியானம்தான். சிலுவையிலே அன்று நடந்தது என்ன? அது ஒரு விபத்தா அல்லது யாரோ வஞ்சம் தீர்த்து கொண்டு விட்டார்களா? அன்று கோலோச்சுபவர்களை இயேசுபிரான் எதுவும் எதிர்த்தாரா? அதனால் இவனை இப்படியே விட்டு வைத்தால் கதை வேறு விதமாக ஆகிவிடும். அதனாலே அவரை யூதர்களுக்கு ராஜா ராஜா என்று சொல்லி அவர்கள் கோஷமிடுகிற இந்த நேரத்தில் அவரை சிலுவையிலிருந்து அகற்றி விடுவது என்பதுதான் அவருடைய தீர்மானமாக காணப்பட்டது. இதனாலே அவரை சிலுவையில் அறைய துணித்து அவரை அன்று இருந்த கோரோச்சுபவர்கள், பிலாத்து மன்னன், ஏரோது மன்னன், இன்னும் அங்கே இருந்த ஆசாரியர்கள் எல்லாருமே சதிவேலை செய்து இரவோடு இரவாக பஸ்கா பண்டிகையிலே வேறு எந்த விதமான இப்பேற்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. ஆனாலும் இரவோடு இரவாக அவர்கள் விதமாக சந்தித்து இந்த காரியத்தை செய்ய துணிந்து நிற்கின்றார்கள். இரவோடு இரவாக பிலாத்து மன்னன் அவன் தீர்ப்பு செய்து பிரதான ஆசாரியனுக்கு அனுப்புகிறான். பிரதான ஆசாரியனும் தனது தீர்ப்பை இரவோடு இரவாக அளித்து அவரை சிலுவையில் அறைவதற்கு கங்கணம் கட்டுகிறார். ஆனாலும் அவர்கள் நினைத்த வரமாய் அது நடக்காமல் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்ததே இந்த உலகத்தின் மக்கள் பாவங்களுக்காக ஒரு ஆடோ மாடோ கோழியோ இதனுடைய இரத்தத்தை கொண்டு நாம் பழி தீர்க்க முடியாது. ஆனால் இந்த உலகத்திலே தெய்வமே வந்து அவர் தம்மை தியாக பலியாக கொடுத்தால்தான் நமக்கு பாவ விமோசனம் என்று எல்லா சமயத்திலும் நம்பி வந்தார்கள். அதனால் அந்த பிரஜாபதியாகிய அவரே தெய்வ மார்டனாய் உலகத்தில் அவதாரம் எடுத்து வந்து தனது வாழ்க்கையின் முக்கியமான காலகட்டத்தில் அவரை சிலுவையறையும்படியாக மக்கள் தூண்டுகிறார்கள். அவரே தன்னை சிலுவையில் அறையும்படியாக கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் சிலுவையிலே அவர் அறைந்த அந்த மரணத்தின் மூலமாய் குற்றமில்லாத பலியாகி அவர் மக்களுக்காக பலியாகிறார். இதனாலே அருமையான தேவனுடைய மக்களே, இதன் மூலமாய் உலக மக்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனாக இருக்கிறது என்று பவுலடியார் சொல்லுகிறார். குறிப்பாக எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் 17ஆம் வசனத்தில் பகை சிலுவையிலே அறையப்படுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம். அன்று இயேசு கிறிஸ்து தன்னந்தனியாக சிலுவையிலே தொங்கவில்லை. அவரோடு கூட நாமும் சிலுவையில் அறையப்பட்டோம். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவரோடு உயிரெழுந்தோம் என்ற அந்த அனுபவம்தான் இந்த சிலுவையை பற்றிய மாட்சிமை, அதனுடைய மேன்மை உலகத்துக்கு என்று காட்டப்படுகிறது. அதனாலே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க பிரகாரமாக இயேசு கிறிஸ்து தாம் சிந்தின இரத்தத்தினாலே
சமாதானத்தை உண்டாக்கினார். ஆகினாலே உலகத்திலே சமாதானத்திற்கு காரணராக அவர் தம்மை சிலுவையிலே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து, மரத்திலே தூக்கப்படுகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகிறார். மரம் என்றால் சிலுவையை குறிக்கிறது. பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடூழி வாழ்வார் நீடு வாழ்வார் என்று வள்ளுவன் கூறுவது போல, பொறிவாயிலாகிய அந்த கடுகு மரத்திலே தன்னை உயிரை கொடுத்தவர் உலக மக்களின் ரட்சிப்புக்காக குற்றமறியாத அவர் குற்றமாக்கப்படுகிறார். அவரை சிலுவையில் அறைகின்றார்கள். இதன் மூலமாய் இந்த சிலுவை தியானம் அர்த்தமுள்ளதாக பொருத்தமுள்ளதாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட காரணத்தினாலே இனி நியாயப்பிரமாணத்திற்கு வேலை இல்லை. ஆண்டவரே நமக்காக மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்றபடி அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் உயிருக்கு உயிர் என்ற நீதியை அந்த சட்டத்தை ஆண்டவரே ஏற்றுக்கொள்கிறார். அதனாலே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு ஆண்டவர் தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இன்னும் மரத்திலே தூக்கப்படுகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அதனாலே சிலுவை மரணத்தின் மூலமாக நம் மீது இருந்த சாபம் போக்கப்படுகிறது. இதை குறித்து 7 வார்த்தைகளின் பேரிலே பேராயர்களும் கர்த்தருடைய தாசர்களும் இந்த நாளிலே பேசவிருக்கின்றார்கள். 5-10 நிமிஷம் அவர்கள் பேசுவார்கள். அந்த செய்தியை கேட்க உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள நாளாக சிலுவையின் மரணத்தின் மூலமாய் புது சத்தியங்களை நீங்கள் கண்டுகொள்ள கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சிலுவை திருமொழிகளை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த நாளில் 1, 2 வார்த்தையை நம்முடைய மத்தியில் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் பேராய கம்சிரி அவர்களும் லீதியால் பெண்கள் ஐக்கியத்தின் தலைவியுமாக இருக்கின்ற அருள் திருமதி கதிரொலி மாணிக்கம் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபசிந்தியோட ஆண்டோடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பெரிய வெளி ஆராதனையில் உங்களை நேருக்கு நேராக சந்திக்க முடியாவிட்டாலும் இந்த தொலைக்காட்சி வழியாக உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் பாராட்டிய இந்த கிருபைக்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். பொதுவாக இந்த பெரிய வெளி ஆராதனையில் நாம் ஆண்டவர் சிலுவையில் அருளிய 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானிப்போம். ஆனால் இன்று ஆண்டவருடைய அந்த முதல் 2 வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பெரிய வெளி அந்த சம்பவம் எப்படி இருந்தது, அதுக்கு முந்தின நாள்லாம் எப்படி அந்த சூழ்நிலை இருந்ததுன்றது சுருக்கமாக உங்களிடம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது சொல்கிற அந்த வார்த்தைகளை காட்டிலும் அந்த மரண தருவாயில் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அதிகமான வேல்யூ இருக்குது.
ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, எங்கள் அம்மாவை குறித்து நிறைய பேர் கேட்கும்போது கூட இப்படி தான் கேட்பாங்க. அம்மா கடைசியில் என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் அந்த மரிக்கிற தருவாயில் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறதுல மனிதர்களுக்கு ஆவல் அதிகம். இந்த உலகத்தில் உள்ள பெரிய தலைவர் எல்லாருமே ஏதோ ஒரு அவங்க மரிக்கிற தருவாயில் எவ்வளோ பேசியிருக்காங்க. நிறைய பேர் சபிச்சிருக்காங்க, கத்திருக்காங்க, அழுதுருக்காங்க, எவ்வளோ மோசமான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் அந்த வலியின் நிமித்தம் அவர் சொன்ன அந்த 7 வார்த்தைகள் நம்ம தியானிப்புக்கு ரொம்ப முக்கியமாக, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வழி நடத்தக்கூடிய வார்த்தைகளாக அது அமைந்து இருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த வார்த்தைகளை குறித்து தான் நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். ஆண்டவர் அந்த திருவிருந்து அவருடைய சீடர்களுடன் இருந்து அவர்களுடைய கால்களை கழுவி அந்த திருவிருந்துக்கு அப்புறமாக யாக்கோபு, யோவான், பேதுருவுடன் இணைந்து அந்த ஒலிவு மலை அடிவாரத்தில் உள்ள அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் அங்கே தனியாக ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த ஜெபம் பண்ணுகிற அந்த வேளையில்தான் அவருடைய வேர்வை தோலியல் மூலமாக அவருடைய இரத்தம் கசிஞ்சது என்று வேதாமத்தில் நாம் பார்க்கிறோம். மருத்துவ நிபுணர்கள் அதை ஹெமட்டோஹைட்ராசிஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த வேர்வையின் துவாலம் வழியாக ஆண்டவருடைய இரத்தம் அதில் கசிந்து வெளியே வருகிறது. இதை ஹைப்பர் டென்ஷன், அதாவது அதிகமான மன அழுத்தத்தின் ஆண்டவர் இருந்ததனால் இது நடந்தது என்று மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ நம்ம எல்லாரும் வீட்டில் முடங்கி இருக்கிறோம். காரணம் என்னென்னா, நம்மளுக்கு இருக்கிற ஒரு மரண பயம். வெளியில் வந்தால் ஐயோ கொரோனா இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே போகாதீங்க, இங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்மளை சுற்றி நிறைய பேர் இறந்து போகிறத வெளிநாடுகளிலையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். அந்த பயம் நம்மளை எல்லாரும் வீட்டில் முடக்கி வைத்திருக்கிறது. ஆண்டவருக்கு அவருக்கு என்ன நடக்க போகுதுன்றதை விவரமாக ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அவர் என்ன அளவுக்கு மன அழுத்தத்துக்குள்ளே இருந்திருப்பார். அதனால தான் அவருடைய சீடர்களை கூட விழித்து இருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த மன அழுத்தத்தின் விளைவாக தான் ஆண்டவருடைய அந்த இரத்தம் அவருடைய வேர்வை துவாலி வழியாக வெளியே கசிகிறது. இந்த மனநிலையில் இருக்கும்போது தான் அவர் கூட இருந்த சீடராகிய யூதாஸ் தன்னை முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான். அதிகமான மன உளைச்சலை ஆண்டவர் அடைந்திருப்பார். அதுக்கப்புறம் ஆண்டவரை அரெஸ்ட் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. 18 மணி நேரத்தில் 6 விசாரணைகள் ஆண்டவருக்கு நடக்கிறது. அந்த 6 விசாரணைகளை பார்த்திங்கன்னா 3 முறை யூதர் அதிகாரிகளிடமும் 3 முறை அவர் ரோம அதிகாரிகளிடமும் ஒப்படைக்கப்படுகிறார். அந்த விசாரணையில் பார்த்திங்கன்னா அன்னா, காய்பா, பிரதான ஆசாரியர், பிலாத்து, ஏரோது, அப்புறம் திருப்பியும் பிலாத்து, அந்த மாறி மாறி அந்த விசாரணையில் ஆண்டவர் இன்னும் அதிகமாக சோர்வடைந்திருப்பார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே பிலாத்து அவருடைய கைகளை கழுவி ஆண்டவரை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு சற்று சிந்தித்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஆண்டவரை ரோமருடைய அந்த வாரால் ஆண்டவர் அடிக்கிறார்கள். அந்த ரோமருடைய வாருன்றது மாட்டுடைய இல்லாட்டி ஏதாவது ஒரு மிருகத்துடைய தோலால் தான் அது என்ன பண்ணியிருக்குமா, செய்யப்பட்டிருக்குமா. அந்த வாரில் சின்ன சின்ன எலும்பு துண்டுகள் இருந்திருக்கும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை அந்த வாரினால் அடிக்கும்போது அவர் உடம்புலேருந்து இரத்தமும் அந்த சதையும் பிஞ்சு ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு வலியை அதை ஏற்படுத்தியிருக்கோன்னு சற்று யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் அவர் தலை மேலே ஒரு கிரீடத்தை வைக்கிறாங்க. அந்த கிரீடம் கிட்டத்தட்ட அது முள்ளான ஒரு கிரீடம், ஒவ்வொரு முள்ளும் கிட்டத்தட்ட 2-3 அங்கலம் நீளம் உள்ளதாக இருந்திருக்கு. அந்த கிரீடத்தை அவர் தலையில் வைத்து அதை அழுத்தும் போது அது கிட்டத்தட்ட அவர் கண் வழியாக கூட அந்த கண்ணை பாதிக்கலை. ஆனால் அந்த கண் அந்த அருகாமையிலேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தம் உடம்பெல்லாம் கசிஞ்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் மேலே அந்த சிலுவை பாரம் வைக்கப்படுகிறது. அந்த சிலுவையை ஆண்டவர் எடுத்துட்டு அந்த கொல்கதா மலையை நோக்கி போகிறார். அது போகிற வழியில் எப்படி இருந்திருக்கும், அங்கே இருக்கிற அந்த ஜனங்கள்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹோசனா ஹோசானான்னு ஆண்டவரை துதித்து பாடிய அதே வாய்கள் இப்போது அவரை சிலுவையில் அறையும்படி அங்கே அவரை நிந்திக்கிற அந்த குரல்களெல்லாம் அவருக்கு ஆண்டவருடைய காதுகளில் கேட்டிருக்கோம். மன சோர்வோட ஆண்டவர் அந்த கொல்கதாவை நோக்கி அந்த சிலுவையோடைய பாரமான அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் அந்த கொல்கதாவை நோக்கி அங்கே செல்கிறார். பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அதிகமான ஒரு மயக்கம், வலி, ஒரு பெரிய துக்கம், பட்டினி, தூக்கமின்மை, அவமானம், மற்றவருடைய கேலி பேச்சு, மனசோர்வு, அந்த இரத்தம் கசிகிற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த கொல்கதா மலை மேலே ஏறி அங்கே போகிறார். அது மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருடைய அந்த பெரிய சோர்வில் ஆண்டவருடைய கைகளிலும் அவருடைய கால்களிலும் ஆணி பாய்க்கப்படுகிறது. அந்த கொல்கதா மலையில் ஆண்டவரை சிலுவையில் அறைகிறார்கள். இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை பாருங்கள், அது சாதாரண ஒரு வார்த்தையாக இல்லை. ஆண்டவருடைய முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்.
அந்த வழியில் இருக்கிற ஒருத்தங்க நீங்களும் நாங்களும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஏதோ ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு காலில் பட்டுச்சுன்னா கூட நம்ம உடனே நம்ம வாயிலிருந்து என்ன மாதிரி வார்த்தைகள் வருது. ஆனால் ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஒரு வழியில், அவ்வளோ பெரிய ஒரு வேதனையில் ஆண்டவர் இருக்கும்போது கூட அவர் வாயிலேருந்து ஒரு தவறான ஒரு வார்த்தையோ இல்லாட்டி மற்றவங்களை சபிக்கிறதோ இல்லாட்டி மற்றவங்களை குறித்து எதுவும் தவறாக பேசாதபடி அவர் வாயிலிருந்து வர முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மணியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவரை அந்த சிலுவையில் அறைய வைத்தது ரோமர்களோ யூதர்களோ இல்லாட்டி வேற யார் மேலேயும் பழி சொல்ல முடியாதுங்க. ஆண்டவரை சிலுவையில் அவரே தானே தனி ஒப்பு கொடுத்தார். அதற்கு காரணம் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளுடைய பாவத்துக்காக அவங்க அறையப்படுகிறார். அந்த சூழ்நிலையில் கூட, அந்த நேரத்தில் கூட நீங்களும் நானும் நம்ம தான் அவருடைய மனதில் இருந்தோன்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். பிதாவே இவர்களை மணியும் நம்மளுக்காக அவர் அந்த சூழ்நிலையில் கூட நம்மளை குறித்து அவர் யோசிக்கிறவராக இருந்தார். நம்மளுக்காக எவ்வளவோ பாடுகள் பட்டு, நம்மளுக்காக எவ்வளவோ வியாகுலப்பட்டு அந்த நேரத்தில் சிலுவையில் இருந்து ஆண்டவர் பாருங்கள் நம்மளை குறித்து நினைத்தார். நம்மளுக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார். அதை உணர்ந்து ஆண்டவர் நம்மளுக்காக ஏன் இவ்வளோ தூரத்துக்கு அந்த சிலுவையில் பாடுகளை அனுபவிச்சார்னா, உங்களையும் என்னையும் பாவத்தினுடைய பிடியிலேருந்து நம்மளை மீட்டு கொள்ளும்படி ஆண்டவர் அந்த இரத்தத்தை சிந்தினார். ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட முடியாத பாவம்னு உலகத்தில் ஒன்றுமில்லை. அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் இவங்களை அறியாமல் செய்துட்டாங்க, இவங்க தெரியாமல் செஞ்ச ஒரு தவறுன்னு நம்மளே அங்கே நினைத்திருக்கிறார். எவ்வளோ நம்மளுக்காக நடந்த அந்த கால்கள் இப்போது ஆணி பாய்க்கப்பட்டிருக்கிறது. ரத்தம் கசிஞ்ச அந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம்மளுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் அங்கே பரிதபிக்கிறத நம்ம பாருங்கள். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பெரிய தேவைன்னு ஆண்டவர் நம்ம நினச்சது எதுனா, ரட்சிப்பு தான் ஆண்டவர் அதிகமாக நம்மளுக்கு முக்கியன்றதை அவர் உணர்ந்திருக்கிறார். ஒருவேளை நம்மளுக்கு வேண்டியது தகவல் தான் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு நினச்சிருந்தா ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு ஆசிரியராக வந்திருப்பார். நம்மளுக்கு ஒருவேளை தொழில்நுட்பங்கள் தான் வாழ்க்கையில் முக்கியம்னு நினச்சிருந்தா ஆண்டவர் ஒரு விஞ்ஞானியாக நம்மளுக்கு வந்திருப்பார். இல்லாட்டி நம்மளுக்கு பணம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்னா ஆண்டவர் ஒரு பொருளாதார நிபுணராக அந்த உலகத்தில் வந்திருக்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு இந்த கேளிக்கை இதை தான் முக்கியமாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் சினிமா துறையில் கூட வந்திருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பு தான் முக்கியன்றது ஆண்டவர் உணர்ந்ததுனால தான் நம்மளுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ரட்சகராக வந்திருக்கிறார். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்மளுக்காக அங்கே சிலுவையில் அங்கே தொங்கி கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் யோசித்தார். ஆண்டவரே இவங்களை மணிங்க தாங்க தெரியாமல் செய்கிற தவறு, அவங்க என்ன செய்கிறேன்னு தெரியாமல் செய்கிறாங்க, அறியாமல் செய்கிறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்காக நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த இடத்துல கூட ஆண்டவருடைய சிந்தனையில் நீங்களும் நானும் தான் இருந்தோம். அவருடைய பாடுகள், அந்த வேதனையின் மத்தியில் ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் நினைத்திருக்கிறார். அதை யோசிக்கும் போது எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் நம்ம சேவிக்கிறோன்னு சற்று சிந்தித்து பாருங்கள். ஐசையா 52:12 நம்ம பார்க்குறோம், அநேகருடைய பாவத்தை தம்மை தாமே சுமந்து அக்கிரமத்துக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்கு கொண்டவராய் ஆக்கினார் என்று நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளுக்காக மரித்தார்ன்றதை நம்ம மனதின் ஆழத்தில் பதிய வைக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் காணப்படணும். He interceded for your sins and for my sins. We have to believe, we have to trust and believe that God died for us. ஆண்டவர் நம்மளுக்காக மரித்தார் என்றதை உணர்ந்து நம்மளுக்காக மன்னிப்பை ஆண்டவர் அருளை செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்மளை சுற்றி இருக்கிறவர்களையும் நாமும் மன்னிக்கக்கூடியவர்களாக மாறணும். நாங்கள் பிறரை மன்னிப்பது போல எங்களை நீங்கள் மன்னிங்கன்னு நம்ம ஆண்டவர் ஜெபத்தில் கூட அதான் சொல்கிறோம். மற்றவங்களை நம்ம உண்மையாகவே மன்னிக்கிறோமா? நம்மளுக்கு தவறு இழைத்தவர்களுக்கு நம்ம ஏதாவது திருப்பி அவங்களுக்கு தவறு செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமா, இல்லாட்டி அவங்களை மன்னித்து விடுகிறோமான்னு யோசிக்கணும். இந்த மன்னிப்பு ஒன்று மட்டும்தான் ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி வைத்திருக்கிறார். நீ மற்றவங்களை மன்னிக்கிறது போல் நான் அவங்களை மன்னிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நம்மளை சுற்றி நம்மளை காயப்படுத்துகிறவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களை மன்னித்து இந்த பெரிய வெளியில் நாம் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வருவோம். ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய பாவத்தை மன்னித்தது போல எனக்கு விரோதமாக செய்தவர்களை நான் மன்னிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் அதை செய்வார். அதனால நாமும் பிதாவே என்று ஆண்டவரை கூப்பிடக்கூடிய கிருபை ஆண்டவர் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆமென். சிறந்தவரே
ஆண்டவர் சிலுவையில் அருளிய இரண்டாவது வார்த்தையை பார்த்தீங்கன்னா லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவருடைய இரண்டு பக்கத்திலையும் 2 கல்லர்கள் அறையப்பட்டிருந்தார்கள். 2 கல்லர்கள் மத்தியில் தேவகுமாரன் அறையப்பட்டிருந்தார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு கல்லன் ஆண்டவரை பார்த்து சொல்லுறது என்னென்னா, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான்னு பார்க்குறோம். ஆனால் இன்னொரு கல்லன் என்ன சொல்கிறாருன்னா, நீர் இந்த ஆக்கினைக்குள் உட்பட்டவனாய் இருந்தும் தேவன் பயம் இல்லையா என்றான். இன்னொருத்தன் கேட்குறான், உனக்கு ஆண்டவர் மேலே பயம் இல்லையான்னு. ஆனால் இன்னொருத்தன் பாருங்கள், மரணத்தோட தருவாயில் கூட அங்கே இருந்து ரொம்ப நக்கலாக ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், நீ கிறிஸ்துவனாக இருந்தால் நீ ஏன் ரட்சித்துக்க கொள்ளக்கூடாது, எங்களையும் ரட்சிக்கலாமே அப்படின்னு அங்கே இன்னொரு கல்லன் சொல்கிறத பார்க்குறோம். மனிதர்களுடைய 2 தன்மைகளும் 2 பக்கம் இருக்குது. ஒருத்தன் பாருங்கள், அந்த மரண தருவாயில் கூட அவனுடைய அந்த நக்கல் நையாண்டி அந்த கிண்டல் அவனை விட்டு போகலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட மாறாத மனுஷங்க இருக்காங்கன்றதை நம்ம உணரணும். சில பேர் இந்த கிண்டல் பண்ணுறவங்க நக்கல் பண்ணுறவங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் இருப்பாங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அங்கே தொங்கிட்டு இருக்கிற ஒரு கல்லனை நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் கூட அவன் மனசு மாறலை. ஆனால் இன்னொரு கள்ளம் பாருங்கள், அவர் தேவகுமாரன்றதை அறிந்து ஆண்டவரே என்னை இந்த பரதேசில் என்னை நிரந்தருளும்னு ஆண்டவரை பார்த்து அவன் சொல்கிறத நம்ம கவனிக்கலாம். ஆண்டவர் கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கி ஒரு கல்லனை போல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலை கூட நம்ம ஆண்டவர்கிட்ட வராமல் இன்னும் நம்ம மனசு கல்லாக தான் இருக்கா? இல்லாட்டி இப்போ நம்மளுடைய சூழ்நிலையை சற்று யோசித்து பாருங்கள். நம்மளை சுற்றி மரண ஓலை இருக்குது. நம்மளோட கவர்மெண்ட்டும் சரி, நம்மளுடைய மருத்துவர்களும் சரி, என்ன செய்யணும்னு தெரியாமல் திணறிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர்கிட்ட வராமல் இன்னும் கல் நெஞ்சாக இருக்கிற மனிதர்கள் இருக்க தானே செய்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இன்னொருத்தர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய கிருபையை நாடக்கூடிய, ஆண்டவருடைய இரக்கத்துக்காக அங்கே போராடக்கூடிய ஒரு கல்லனை நம்ம பார்க்குறோம். நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறோன்றதை நம்ம சற்று சிந்தித்து நம்மளை கவனித்து யோசிக்க வேண்டியவர்களாக நீங்களும் நானும் மாறணும். இந்த 2வது வார்த்தையை நீங்கள் சற்று கூர்ந்து கவனித்தீங்கன்னா இதில் ஒரு 3 முக்கியமான அம்சங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா அது பாவ உணர்வு, 2வது பார்த்தீங்கன்னா மன்னிப்பு, 3வது ரட்சிப்பை தேர்ந்தெடுத்துதல். முதல் பார்த்தது என்னென்னா ஒரு பாவ உணர்வு. அந்த கல்லனுக்கு அந்த பாவ உணர்வு அவன் மனசுக்குள்ளே வருது. ஐயோ நான் ஒரு பாவியாச்சேன்றதை உணர்றான். இந்த பாவத்தில் 2 வகையான பாவம் இருக்குது. ஒன்று டெஸ்பரேட் சின், இன்னொன்று டெலிபரேட் சின். டெஸ்பரேட் சின்ன்றது அது ஒரு சூழ்நிலையில் பாவத்தில் விழுந்துருது. அந்த சூழ்நிலை நிமித்தம் ஏதோ ஒரு மனுஷன் ஒரு பாவத்தில் விழுந்துறான். அந்த சூழ்நிலையில் கைதியாக இருக்கிற மனுஷன் எப்படியாவது வெளியே வந்துட மாட்டோமா, ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துட மாட்டோம்னு அவன் மனசு ஏங்கிட்டே இருக்கும். அவன் அந்த சூழ்நிலை கைதியாக இருக்கிறதுனால தான் அந்த சூழ்நிலை பாவத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்னொரு பாவம் இருக்குது, டெலிபரேட் சின். அதாவது ஒரு துணிகிற பாவம். நான் இப்படி தான் இருப்பேன், ஆமாம் நான் பாவி தான், இப்போ என்ன அப்படின்னு அந்த துணிகரமாக இருக்கிற அந்த பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். அந்த கடைசி வரைக்கும் அவன் மனசுக்குள்ளே ஒரு மாறுதல் வரவே வராது. அவன் பாவத்திலே ஊறி அந்த பாவம் அவனுக்கு ஒரு வாழ்க்கை பழக்கமாகவே அவனுக்கு மாறி இருக்கும். அது பாவம் தான் தெரியும், ஆனாலும் அவன் துணிகரமாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பாவி தான் ஆண்டவர்கிட்ட வராமல் அவன் மனசு கடினமாக மாறிடும். இங்கே கல்லர்களில் 2 கல்லர்லேயும் பார்த்திங்கன்னா ஒருத்தன் சூழ்நிலை நிமித்தமாக பாவத்தில் மாட்டியிருப்பான். அதனால தான் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறத உணர்ந்த உடனே அவன் பாவ உணர்வு வருது. உடனே அந்த ரட்சிப்புக்காக அவன் தேட போகிறான். ஆனால் இன்னொருத்தன் இருக்கிறவன் ஹீஸ் அ டெலிபரேட் சின்னர். அதாவது நான் எப்படி தான் இருப்பேன், ஒரு துணிகிற பாவி, கடைசி வரைக்கும் அவன் மனம் திரும்பவே இல்லை. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு பாவத்துக்குள்ளே மாட்டியிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் கேட்க வேண்டியது, ஆண்டவரே உமக்கிட்ட வரக்கூடிய கிருபை எனக்கு கொடுங்க சுவாமி. ஆமாம் நான் பாவி தான் ஆண்டவரே, என்னை எப்படியாவது ரட்சித்து என்னை கொண்டு வாங்க சுவாமி, உமக்கிட்ட நான் வரக்கூடிய கிருபையை தாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கெஞ்சக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாறணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மன்னிப்பு. நான் ஏற்கனவே முதலாவது வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது இதாவே இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இவன் கூட தன்னுடைய பாவத்துக்காக அவன் மன்னித்து, ஆண்டவரே என்னை ரட்சிக்க மாட்டீங்களா, நான் இனிமேல் உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை மறந்துடாதீங்க சுவாமி, என்னை நினைத்தருளுங்கன்னு அங்கே கேட்குறத நம்ம பார்க்குறோம். இந்த மன்னிப்புன்றது நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை. forgiveness is something that you do good for yourself. நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கிற மூலமாக நீங்கள் உங்களுக்கே ஒரு பெரிய ஹீலிங்கை கொண்டு வரீங்கன்றதை நம்ம உணர்ந்து செயல்படுகிறவர்களாக இருக்கணும். அங்கே யூதாஸை பாருங்கள்,
அவனுக்கு மன்னிப்புடைய நிச்சயம் அவனுக்கு தெரியல. அதனால தான் அவன் பண்ண தவறை நினச்சி அந்த ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை உணர முடியாமல், ஆண்டவருடைய அந்த மன்னிப்புடைய நிச்சயம் இல்லாமல் யூதாஸ் அங்கே நின்று செத்ததை பார்த்துக்கிறோம். ஆனால் பேதுரு பாருங்கள், அவனுக்கு தெரியும் ஆண்டவர் தன்னை மன்னிப்பார்னு அவனுக்கு உறுதியாக தெரிஞ்சதுனால தான் அவன் என்ன பண்ணான் பாருங்கள். ஆண்டவருடைய அந்த மன்னிப்பு நிச்சயத்தை உணர்ந்தனால ஆண்டவரை மறுதளித்த பிறகு கூட ஆண்டவர்கிட்ட திருப்பியும் அவன் ஒப்புரவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையே அங்கே காணப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் ஒரு யூதாஸா பேதுருவான்றது நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவாக தான் இருக்கணும். ஆண்டவருடைய மன்னிப்புடைய நிச்சயம் இருக்குன்றதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக நீங்களும் நான் காணப்படணும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் நம்ம இப்படி பார்க்குறோம். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார்ன்றதை நம்ம பார்க்குறோம். அதாவது கையெழுத்து குலைக்கப்படுகிறது. ஹி கேன்சல் த ரிட்டன் கோட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கையெழுத்து குலைக்கப்படுகிறதுனா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம பேப்பரில் நம்ம ஏதோ இங்கில் எழுதுகிறோன்னா, எழுதி முடித்த பிறகு ஏதோ தவறு ஏற்பட்டுருது, அதை அழிக்கிறதுக்காக நம்ம இரேசர் ரப்பர் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம அழிச்சா கூட அந்த தடம் இன்னும் அதில் இருக்கும். அந்த எழுத்துக்கள் ஒருவேளை அழிச்சிருக்கலாம், ஆனால் ஏதோ எழுதி அழிக்கப்பட்டதுன்னு ஒரு தடம் அங்கே பதியப்படுகிறது. ஆனால் பாருங்க, பப்பாயரஸ்ன்ற அந்த ஒரு நாணலில் தான் முன்னாடி வேதாமத்தெல்லாம் எழுதினாங்க. அந்த இதிலெல்லாம் நீங்கள் எழுதின பிறகு அந்த இங்கை அழிக்கணும்னா வெறும் ஒரு துணி எடுத்து அந்த நாணல் மேலே, அந்த பப்பாயரஸ் மேலே நீங்கள் அழிச்சிங்கன்னா ஒரு சின்ன பதிவு கூட இல்லாமல் அது அப்படியே க்ளீனாக வந்துடுமா. ஆண்டவர் அப்படி தான் உங்களுடைய பாவத்தையும் என் பாவத்தையும் மொத்தமாக கழுவி எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, முற்றிலுமாக தொடச்சிடுவார். அங்கே ஏதோ எழுதப்பட்டு இருந்ததுன்னு கூட தெரியாமல், அந்த வடுவே இல்லாமல், அந்த சோவடே இல்லாமல் ஆண்டவரால் முழுமையாக என்ன பண்ணிட முடியும், நம்மளுடைய பாவத்தை எடுத்துட முடியும். அப்படிப்பட்ட ரத்தம் ஆண்டவர் நம்மளுக்காக சிந்திருக்கிறார்ன்றதை உணர்ந்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாடக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாறணும். அதை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறதா இருக்குது. மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கணும். இட் இஸ் ஆல்ரெடி given for us. ஆனால் அதை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த ரட்சிப்பை தேடக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் சாய்ஸ். அந்த 2 கல்லர்களும் இருந்தாங்க. அது நடுவில் தான் ஆண்டவர் இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. ஆனால் ஒருத்தர் ஆண்டவருடைய ரட்சிப்பை தேடுகிறார், இன்னொருத்தர் அதை அலட்சியப்படுத்துகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய ரட்சிப்பை தேடக்கூடியவர்களாக நம்ம மாறணும். அது மிகவும் அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. கேளுங்கள் அப்போதான் கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த ரட்சிப்பை கேட்கக்கூடியவர்களாக நம்ம மாறணும். அது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அது நற்செய்தி மட்டும் கிடையாது, அது துர்ச்செய்தி கூட. அதாவது அதை கேட்டு நடக்கிறவர்களுக்கு அது நற்செய்தியாகவும், அதை கேட்டு நிராகரிக்கிறவர்களுக்கு அது துர்ச்செய்தியுமா அது மாறிடுது. அப்படி இருக்கும்போது ரட்சிப்புன்றது நீங்களும் நானும் அதை தேட வேண்டியது மிகவும் அவசியம். அருமையாக உட்காந்து இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒன்று உங்கள் மனசு ஆழத்தில் பதிய வைக்கலாம், இல்லாட்டி அதை அலட்சியப்படுத்திடலாம். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் சாய்ஸ். அந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கிறீங்க. ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம எத்தனையோ முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், இப்போ கூட நம்ம வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கணும் அப்படின்றது கூட நம்ம எடுத்த ஒரு முடிவு தான். நம்ம வெளியே போனால் அதில் ஆபத்து இருக்குன்னு உணர்ந்து நம்ம வீட்டுக்குள்ளே இப்போதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், we have had our own curfew. நம்மளே ஊரடங்குன்னு சொல்லிட்டு நம்மளே அடங்கி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வெளியே இருக்கிற ஆபத்து என்னன்னு உணர்ந்து நம்ம செயல்படுறோம். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. நம்ம ஏதாவது பாவம் சேர்ந்து ஆண்டவரை மீறி போயிருந்தோம்னா இன்று திருப்பி வரக்கூடிய ஒரு நன்னாளாக இது உங்கள் வாழ்க்கையில் மாறட்டும். இங்கே அந்த ரட்சிப்பை நாடி தேடுகிற ஒரு கல்லனை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே என்னை எப்படியாவது நினைத்தருங்க அப்படின்னு கேட்குற அந்த கல்வனை போல நீங்களும் நானும், ஆண்டவரே எப்படியாவது என் பாவத்திலேருந்து என்னை ரட்சியுங்க, உங்கள் ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாறணும். அது நம்ம எடுக்கிற ஒரு முடிவு. அது நம்ம வேதாமத்தில் பார்த்தோன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடுத்த ஒரு முடிவு தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிருக்கு. இன்றைக்கி நீங்கள் இந்த டிவி முன்னாடி உட்காந்து பண்ணது கூட நீங்கள் எடுத்த ஒரு முடிவு தான். இந்த சேனலை பார்க்கணும், வேற ஒரு சேனல் நான் மாறக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறது கூட நீங்கள் எடுத்த முடிவு தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ முடிவுகள் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவும் நம்ம வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணுதுங்க, மாற்றுது. வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஏவாள் விருட்சத்துடைய கனியை புசிக்காமல் இருந்திருந்தா அது அவள் எடுத்த ஒரு முடிவாக தான் இருந்திருக்கும். ஆபிரகாம் ஆண்டவர் காண்பிக்கும் தேசத்துக்கு போகாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசித்து பாருங்கள். ஏசா தன்னுடைய சேஷ்ட புஸ்த பாகத்தை அவன் அலட்சியம் பண்ணாமல் இருந்திருந்தா
அது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அப்புறம் யோசிப்பின் தேவன் நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக யாக்கோபின் தேவனுக்கு பதிலாக ஏசாவின் தேவன் மாறி இருக்கும். அவன் சேஷ்ட போது பாகத்தை அலட்சியம் பண்ணாமல் இருந்தா. ஒருவேளை யோசிப்பு போர்த்திபார் வீட்டில் இருந்து வெளியே வராமல் இருந்தால் நம்ம யோசிப்பை குறித்து இன்றைக்கி பேசியிருக்கவே மாட்டோம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம வாழ்க்கையில் முடிவுகள் அந்த ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்குது. இன்று இந்த 2வது வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய பக்கத்தில் நான் அதிகமாக வரணும் சுவாமி, உண்மை தேர்ந்தெடுக்கக்கூடிய கிருபையை தாங்க, என்னுடைய பாவத்தை மன்னிச்சு என்னை நினைத்தருளுங்க சுவாமின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாறணும். இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த பெரிய வெளியில், ஆண்டவரே நான் அண்டையில் வரக்கூடிய கிருபை எனக்கு தாங்க. அந்த முதல் 2 வசனங்களை நம்ம தியானித்தோம். பிதாவே இவர்களே மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். நம்ம தெரியாமல் பண்ணுற ஒரு பாவமாக இருக்கலாம், இல்லை துணிகரமாக ஒரு பாவம் பண்ணியிருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய அண்டையில் வந்து அந்த கல்வனை போல ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு நீங்களும் நானும் கேட்கும் போது, அந்த 2வது வார்த்தைகளை நம்ம இன்னொரு தடவை நம்ம அதை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் அவரை நோக்கி சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாவே உனக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னது போல, இன்றைக்கி மெய்யாவே நீங்களும் நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்கிட்ட வரக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அந்த ரட்சிப்பு என்ற அந்த வெகுமதியை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே சிலுவையில் இயேசு மொழிந்த அருள் வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 3ஆம் 4ஆம் வார்த்தைகளை நம்முடைய மத்தியிலே இந்திய சுவிசேஷ திருச்சபையின் நிறுவன தலைவர் தந்தை பேராயர் மாண்புமிகு மகாகணம் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் 3ஆம் 4ஆம் வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நமது ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து தாம் திருவாய் மறந்தருளிய 3வது வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய் என்பதாகும். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 26ஆம் 27ஆம் வசனங்களில் இதை பார்க்கிறோம். இதிலிருந்து ஆண்டவர் அந்த சிலுவையில் தொங்குகின்ற அந்த காலகட்டத்திலும் தனது தாயை குறித்து எவ்வளவு கவலையுடையவராக இருந்தார். ஒரு பொறுப்புள்ள ஆண்டவர், நான் என்ன உலகத்தையே ரட்சிக்க வந்தவன், நம்ம தாய்க்கு என்ன கதி நேர்ந்தால் நமக்கு என்ன என்று இருக்காமல் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்கிறார். ஒரு சமயம் நாங்கள் ஒரு வெளிப்பிரசங்கம் செய்து கொண்டிருந்தோம். அது பக்கத்தில் நமது ஈசிஐ திருச்சபை ஒன்று இருக்கிறது. அதை சேர்ந்த ஒரு நபரும் எங்களோடு வந்து நின்று கொண்டிருந்தார். குறுக்கும் நெடுக்குமாக ஒரு மனுஷன் நடந்து கொண்டிருந்தான். கடைசியில் அவன் பர்ஸ்ட் அவுட் ஆகி
அவன் குமரி சொன்னது வார்த்தை என்னவென்றால், பெத்த தாய்க்கு சோறு போடாதவங்கெல்லாம் தெருவில் வந்து பிரசவம் பண்ணாங்க, வந்துட்டாங்க பாரு என்று சொல்லி. அது எங்களுக்கெல்லாம் பசுமரத்த ஆணி போல் எங்கள் உள்ளத்தை தைத்தது. அவர் யார், பெத்த தாய்க்கு சோறு போடாதவர் யார் என்பதை பின்னர் கண்டு கொண்டோம். அதனால் அன்புள்ள மக்களே, கிறிஸ்தவர்கள் என்றால் நாம் ஊருக்கு உபதேசம் செய்கிறவர்கள், நம் பிள்ளைகள் நம்ம பெற்றோர்களை பற்றி நாம் கவலைப்படுபவர்கள் அல்ல என்ற ஒரு உணர்வு அநேகர் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தனது கடைசி காலகட்டத்திலும் தனது தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்கிறதை நாம் காண்கின்றோம். இதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அவர் சீஷனாகிய அந்த யோவான் சுவிசேஷகன் எப்பொழுதும் அவருடைய இன்ப மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன், இயேசுவை பற்றி அதிக அக்கறை உடையவன். ஒரு கிழவனுடைய கையிலே தன்னுடைய தாயை பற்றி ஒப்படைக்காமல் ஒரு வாலிபனுடைய கருத்தில் தன்னுடைய தாயை ஒப்பு கொடுக்கிறார். இதன் மூலமாக அவன் வாழ்நாள் முழுதும் தன்னுடைய தாயை கவனிக்க முடியும் என்ற அந்த செய்தி அதன் மூலமாக தெளிவாகிறது. அந்த சீடனும் சிலுவையின் பக்கத்திலே அவருக்கு அடியிலே அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறான். அதனால்தான் அருகிலே நின்ற சீஷனை பார்த்து ஆண்டவர் அவ்விதமாய் சொல்லுகிறார். கத்தி கூவி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த சீஷனை அங்கே நிற்கிறான், தாயும் அங்கே நிற்கிறாள். தனது ஆடைகளெல்லாம் களையப்பட்டவராய் நிர்வாணியாய் நின்ற நமது ஆண்டவரை பெற்ற தாய் ஒருத்தி தான் அருகே நின்று செய்ய முடியும். யோவான் சுவிசேஷனும் அங்கே நிற்கிறான். அந்த நேரத்தில் நம் ஆண்டவர் தமது அன்பை காண்பிக்கிறார். தனது குடும்பத்திற்கு தனக்கு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் அறிந்தவராய் அவர் இதை சொல்லுகிறார். ஸ்திரீயே அதோ உன் மகன், சீடனே அதோ உன் தாய் என்பதாகும். இதிலிருந்து நாம் நமது பெற்றோர்களுக்கு, நமது உற்றார் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். சில ஊழியக்காரர்களாக ஊருக்கு உபதேசம் செய்வார்கள், தங்களுடைய குடும்பத்தை கவனிப்பதில்லை. ஆனால் நமது ஆண்டவர் தனது தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை பொறுப்புணர்வோடு கூட செய்கிறார். தனக்கு பின் அந்த தாயை கவனிக்க வேண்டிய பொறுப்பை அவருக்கு அன்பான சீஷனாகிய அந்த யோவான் சுவிசேஷனிடத்தில் அவர் ஒப்படைக்கிறார். அவனும் அந்த தாயை கையை பிடித்து கொண்டு அவன் சென்று விடுகிறான். இது ரொம்ப தத்ரூபமான ஒரு காரியம். சிலுவையிலும் அவர் தொங்குகின்ற நிலையிலும் தனது குடும்பத்தை பற்றி அவர் மறக்கவில்லை. அநேகர் ஊருக்கு உபதேசம் செய்வார்கள், தங்களை பெற்றவர்களை மறந்து விடுவதுண்டு, அவர்களை கவனிப்பதில்லை. அவர்களுக்கு மாதா மாதம் வாராவாரம் அனுதினமும் செய்ய வேண்டிய பொறுப்புகளை கடமைகளை செய்வதில்லை. இப்பொழுது இயேசு இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய ஒரு கடைசி கட்டம் வந்ததும் பொறுப்புணர்ந்தவராய் ஆண்டவர் செய்கிறார். ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய். இதன் மூலமாக நமது ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் நமது குடும்பத்தை பற்றி, நமது பெற்றோரை பற்றி, தாய் தந்தையரை பற்றி கவலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனமண்மாயாக என்ற அந்த பிரதான கட்டளை கிறிஸ்துவுக்கு பின்பு புதிய ஏற்பாடு வேறு விதமாக இருக்கிறதோ என்று யாரும் சந்தேகிக்க வேண்டிய அவசியமில்லை. நமது குடும்பத்தினரை, குறிப்பாக நமது பெற்ற தாய்களை, தகப்பன்மார்களை கவனிக்க வேண்டும் என்பதை உணர்த்தி ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார். அதனாலே நமது ஆண்டவர் சும்மா இயேசு கிறிஸ்து அவர் கூறிய 3வது வார்த்தையின் மூலமாய் இந்த சத்தியம் புலப்படுகிறது. நம்மை பெற்ற தாயை கவனிக்க வேண்டும், தந்தையை கவனிக்க வேண்டும். இந்த பொறுப்புடைந்தவர்களாய் கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம். தேவன் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.
கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த தேவனுடைய மக்களே, நமது ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாம் சிலுவையிலே திருவாய் மலர்ந்தருளிய 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஒரு ஓலமிடுகிற ஒரு வார்த்தையை போல் இருக்கிறதல்லவா. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே நமது ஆண்டவர் கூறிய 4வது வார்த்தை. இதெல்லாம் ஆண்டவர் தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிற நிலையை நமக்கு காட்டுகிறது. அவர் வலியை அவர்தான் தாங்க வேண்டும். அவருக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற கஷ்டம், நிர்பந்தம், அந்த சிலுவை மரணத்தின் மூலமாய் உடம்பில் உள்ள இரத்தமெல்லாம் வெளியேறி அவர் தாகமற்றவராயிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தையாக உடனே தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த தாகம் வேறொரு தாகமாக இருந்தாலும் கூட இப்பொழுது ஆண்டவர் சிலுவையிலே கூறுகிற வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறிய வார்த்தை அது அவருடைய வார்த்தை அல்ல. அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டோமே நாம் ஒவ்வொருவரும் அலறி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்பதை நீங்கள் முதல்ல மனதிலே கொள்ள வேண்டும். அவரோடு கூட நீங்களும் சிலுவையில் அறையப்பட்டிருந்தால் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தை அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதனாலே அது ஆண்டவருடைய வார்த்தை அல்ல, நீங்களும் நானும் கதறி கூறிய வார்த்தைகள். அடுத்தபடியாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் உலக மக்கள் அனைவருடைய பாவத்தை தன் மீது சுமந்தவராய் ஒரு நெடுதூர பயணத்திலே அவர் ஈடுபட்டிருக்கின்றார். அவர் அவ்விதமாக அத்தனை மணி நேரம் உலகமெல்லாம் இருண்டு இந்த உலகத்தில் என்ன நடக்குமோ என்று சொல்லி எந்த ஒரு மனுஷனுக்கும் தனது இறுதி கட்டத்தில் எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால் அந்த கட்டத்தில் வரும்பொழுது அந்த கட்டத்தை தாண்டியதும் ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார். இதை பார்த்தால் ஒரு தோல்வியின் குரலாய் காணப்படலாம். ஏனை கைவிட்டி என்று சொல்வதனால் ராஜாஜி கூட சொல்லியிருக்கிறார். அவர் ஆண்டவராக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் கைவிடப்பட்டு விட்டார் என்ற நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் கைவிடப்பட்டதனால் கூறியதல்ல, நீங்களும் நானும் கைவிடப்படாதிருப்பதற்காக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறி கூறிய வார்த்தையின் மூலமாய் நாம் இன்று கைவிடப்படாதவர்களாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆயினாலே அது அவருடைய வார்த்தை இல்லை, அது நாமே கதறி கூறிய வார்த்தை. அடுத்தபடியாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன காரணத்தினாலே இன்று நீங்களும் நானும் கைவிடப்படாதவர்களாக இருக்கிறோம். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயினாலே இந்த வார்த்தைகள் மூலமாய் நாம் இன்று கைவிடப்படாதவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அன்று ஒரு சில நாடிகள் அவர் சிலுவையிலே கைவிடப்பட்ட காரணத்தினாலே தானே நாம் இன்றும் கைவிடப்படாதவர்களாக இருக்கிறோம். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிலுவையிலே அவர் கூறியது ஒரு தோல்வியின் குரல் அல்ல, தோல்வியின் கூற்று அல்ல, அது ஒரு வெற்றியின் குரல் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அன்றவர் கூக்குரலிட்ட காரணத்தினாலே இன்று நீங்களும் நானும் கைவிடப்படாதவர்களாக இருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. Ruvidar
பிரியமானவர்களே, இந்த சிலுவை தியான ஆராதனையிலே இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயத்தின் பேராயர் மோகன் அவர்கள் சிலுவையில் இயேசு மொழிந்த 5ஆம் 6ஆம் வார்த்தைகளை இப்பொழுது நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபசிந்தியோடு கேளுங்கள், இறையாசி பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய போதகர்கள், விசுவாசிகள், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய திருப்பெயராலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவன் பேசுகிற அந்த கடைசி வார்த்தை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகள் மிகவும் முக்கியமாக கருதப்படுவதால் அவைகளை நாம் வருடந்தோறும் தியானம் பண்ணுகிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இருந்து மொழிந்த 5வது வார்த்தையாக தாகமாயிருக்கிறேன் என்கின்ற அந்த வார்த்தையின் அர்த்தத்தையும் அதனுடைய தியானத்தையும் நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே செய்திட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக தாகமானார். அவருடைய சரீர பாடுகள், அவருடைய வேதனைகள், அவருடைய எல்லா விதமான கஷ்டங்கள் மத்தியிலே இப்போது வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். கொடுமையான இந்த சூழ்நிலையிலே அவருடைய சரீரத்திலே அங்கு நீர் குறைந்து அவர் தாகத்தோடு இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தாகம் வெறும் சரீர தாகம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஆண்டவருடைய தாகம் இன்னும் அதிக அர்த்தமுள்ளதாக, நமக்கு அது ஒரு சவாலை கொடுக்கக்கூடியதாக, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை கையளிக்கக்கூடியதாக அந்த தாகம் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய இந்த தாகம் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு நிறைவேறுதலாகவும் அது காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே சங்கீதம் 69:21 நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வினுடைய அனைத்து காரியங்களும் திருமறையினுடைய நிறைவேறுதலாகவே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த தாகம் எதை காட்டுகிறது என்று சொல்லும்போது, முதலாவதாக இது ஆண்டவருடைய சரீர பாடுகள் அடங்கிய தாகத்தை காட்டினாலும், முதலாவது நாம் ஆண்டவர் மேல் வைக்கக்கூடிய தாகத்தை இது வெளிப்படுத்துகிறது. நமக்காக தாகமானார், நாமும் ஆண்டவருக்காக தாகமுடையவர்களாக காணப்பட வேண்டும். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா ஆண்டவர் மேல் வாஞ்சியாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்ன அந்த வாக்கின்படி நாம் எப்போதும் ஆண்டவரை நேசிக்கக்கூடியவர்களாய், கர்த்தர் மேல் தாகமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு நாம் பல காரியங்களை பல தடவை யோசிக்கிறோம், ஆனால் நம்முடைய ஆண்டவரை நாம் எத்தனை தடவை சிந்திக்கிறோம், அவர் மேல் நாம் எந்த அளவு வாஞ்சியாக இருக்கிறோம் என்பது இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, ஆலயத்தின் மேலே நமக்கு தாகம் இருக்க வேண்டும். சங்கீதக்காரனுடைய அந்த அனுபவம் அப்படித்தான் இருந்ததாக நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய ஆலயத்தில் நான் வாசமாயிருப்பதை, அவருடைய வாசல் படியிலே காத்திருப்பதை
நான் தெரிந்து கொள்ளுவேன் என்கின்ற ஒரு வாஞ்சை சங்கீதக்காரனிடத்தில் இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், சந்தோஷப்பட்டார் என்றெல்லாம் நாம் வாசிக்கின்றோம். ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை நமக்கு அவசியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கு மேலாக ஆத்துமாக்கள் மேலே நமக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்த ஒரு தாகம், ஆத்துமாக்களை நாம் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நேரே கொண்டு வர வேண்டும் என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அதற்கான ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணம், இதெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நமக்காக தாகமானார். நாம் ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறதை நினைத்து ஆண்டவருடைய அன்பின் கரத்திலே நம்மை கையளிப்போம். தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னவர், ஜீவ நதிகளையெல்லாம் உண்டு பண்ணின ஆண்டவர், அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கக்கூடியவர். இன்றைக்கு நமக்காக தாகமானார். நாமும் ஆண்டவர் மேல் தாகமுடையவர்களாய், ஆலயத்தின் மேல் தாகமுடையவர்களாய், ஆத்துமாக்கள் மேல் தாகமுடையவர்களாய் காணப்பட ஆண்டவர் நமக்கு எல்லா கிருபைகளையும் இரக்கங்களையும் கட்டளையிடுவாராக. கர்த்ததாமே இந்த தியானத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இருந்து மொழிந்த 6வது வார்த்தை முடிந்தது. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இட் இஸ் ஃபினிஷ்ட். கிரேக்க பாஷையிலே ஒரு வார்த்தை உண்டு, டெட்டலிஸ்டாய் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமான் கொடுத்த வேலையை அவர் நிறைவேற்றி முடிக்கின்ற சூழ்நிலையிலே முடிந்தது என்கின்ற இந்த பதத்தை அவர் பயன்படுத்துவது உண்டு. ஒரு ஆசாரியன் தன்னிடத்திலே கொண்டு வரப்படுகின்ற பலியை, அது பரிபூர்ணமாக இருக்கிறது, பலிக்கு இது உகந்தது என்று சொல்லி அவன் அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கின்ற சூழ்நிலையிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு ஓவியன் தன்னுடைய ஓவியத்தை முடிந்து த ஃபைனல் டச் என்று சொல்லுவோமே, அந்த கடைசி நேரத்தில் எல்லாவற்றையும் நிறைவு செய்யும்போது இந்த முடிந்தது என்கின்ற பதமானது அங்கு பயன்படுத்தப்படுகிறது. எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தை அவன் முடிக்கின்ற சூழ்நிலையிலே அங்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இயேசுவும் இதை போன்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார், முடிந்தது. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த மாபெரும் பணியை அவர் நிறைவேற்றி முடித்தார் என்று நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நாம் இதை பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே பிதாவானவர் கொடுத்த பணியை நிறைவேற்றி முடித்தார். அவர் எதையெல்லாம் முடித்தார், அவருடைய பணி என்று சொல்லும்போது நம்முடைய பாவத்தினுடைய அகோர தன்மையானது
சிலுவையிலே முடிக்கப்பட்டது. ஆண்டவர் நமக்காக பலியானார். பாவத்திற்கான பிராயசித்தத்தை அவர் செலுத்தி அவர் அதை நிறைவேற்றினார், முடித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய பாடுகளுடைய வேதனையெல்லாம் முடிந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இனி அவர் நமக்காக இன்னும் ஒரு முறை கல்வாரி சிலுவையிலே அவர் செல்லப் போவதுமில்லை, பாடுகளை ஏற்றுக்கொள்ளப் போவதுமில்லை. அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து நமக்காக பாவமாக்கப்பட்டு சாபமாக்கப்பட்டு அவர் தன்னுடைய பணியை முடித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டினுடைய அனைத்து பிரமாணங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார். ஆகவே இயேசு நமக்காக அவர் இரட்சிப்பின் பணியை நிறைவேற்றி முடித்தார் என்கின்ற வார்த்தையை கேட்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டிய பெரிய பணி இருக்கிறது. இது ஒரு முடிக்கப்படாத ஒரு பணி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பரமேறுவதற்கு முன்பாக நீங்கள் உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை நீங்கள் அறிவித்து சீஷராக்கி என்னுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அவர் கட்டளை கொடுத்தார். அந்த பணியை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்திய சுவிசேஷ திருச்சபை ஆகிய மக்களாகிய நாம் இந்த பணியை நாம் தொடர்ந்து செய்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த பணியை நிறைவேற்றவும், நமக்கு முன்பாக இருக்கின்ற மாபெரும் அந்த காட்சி தரிசனத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பணிகளை ஈடுபடவும் ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே கிருபைகளையும் இரக்கங்களையும் கட்டளையிடுவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நீர் இரத்தம் சிந்தினீர், உம்முடைய ஜீவனையே எங்களுக்காக கொடுத்தீர். எங்களுக்கு உயிர் கொடுத்த ஆண்டவருக்காக நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து உம்முடைய நற்செய்தி பணியையும் அருள் பணியையும் நாங்கள் செய்திட எங்களையும் எங்களுடையதையும் நாங்கள் கையளிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் சிலுவையிலே சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் எங்களுக்கு அர்த்தமுள்ளதாகவும் ஜீவனுள்ளதாகவும் அது எங்களை உத்வேகத்துக்குள்ளே நடத்தக்கூடிய வார்த்தைகளாகவும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய இந்த அருமையான ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்டிராத எத்தனையோ மக்கள் உண்டு சுவாமி. எங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த மக்கள் கூட்டங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கும் இந்த நற்செய்தி சென்றிட, அவர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் மகிமையை அடைந்திட, அவர்களும் பரலோகத்தின் மக்களாக மாறிட நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய திருச்சபை மக்களை ஆசீர்வதியும். இந்திய சுவிசேஷ திருச்சபை ஆண்டவரே நற்செய்தியை பரப்புகின்ற உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரை எடுத்து சொல்லுகின்ற ஒரு சபை. இது ஒரு மிஷினரி சபை ஆண்டவரே. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. அவர்களை நிறைவேற்றிட எங்களுக்கு கிருபைகளை தாரும். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையை தாரும், உம்முடைய அபிஷேகத்தை தாரும், உம்முடைய வழிகாட்டுதலை தாரும், உம்முடைய ஆசீர்வாதங்களை தாரும். இந்த நாட்களிலே எங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பையும் எங்களுக்கு கட்டளையிடும். உமக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் சிலுவை தியானத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்திய சுவிசேஷ திருச்சபையின் பிரதம பேராயர் மகாகணம் பேராயர் டி சுந்தர் சிங் ஐயா அவர்கள் நம்மோடு கூட
இயேசு சிலுவையில் மொழிந்த 7ஆம் வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்தருளின 7 திருவார்த்தைகளின் பேரிலே ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். 7வது வார்த்தையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முடித்ததாக வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்ததை 4 சுவிசேஷகர்களும் குறிப்பிடுகிறார்கள். மத்தேயு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று சொல்கிறார். மார்க்கு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று சொல்கிறார். லூக்கா சுவிசேஷகன், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிறார். யோவான் நற்செய்தியாளர் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று இவ்விதமாக 4 சுவிசேஷங்களிலேயும் இயேசுவானவர் தன்னுடைய ஆவியை அதை தந்த பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்ததை எழுதியிருக்கிறதை நாம் படிக்கிறோம். ஆகையினாலே இது ஒரு முக்கியமான வார்த்தை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய 7 வார்த்தைகளும் 7 செய்தியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது வார்த்தை மன்னிப்பின் செய்தி. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டுதல் செய்கிறார். 2வதாக மறு வாழ்வின் செய்தி. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று கள்ளனுக்கு கொடுத்த மறுவாழ்வின் செய்தி. 3வதாக மாற்று உறவின் செய்தி. இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு தூரமாய் நின்ற தன்னுடைய தாயாரை பார்த்து, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றும், யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்றும் மாற்று உறவினை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறதை பார்க்கிறோம். 4வதாக மன்றாட்டின் செய்தியாக பார்க்கிறோம். 9ஆம் மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை அவர் விட்டார். அது ஒரு மன்றாட்டு. 5வதாக மனம் மலர்ந்தவரின் செய்தியாக பார்க்கிறோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சந்தோஷமாக மனம் மலர்ச்சியோடு கூட அந்த வார்த்தையை சொல்லுகிறார். வேதம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி வேதத்தின் நிறைவை அங்கே நினைவு கூர்ந்து அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 6வதாக அது ஒரு மாட்சிமையின் செய்தி. இயேசு காடியை வாங்கின பின்பு தலையை சாய்த்து முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்தார். அது ஒரு மகிமையான மாட்சிமையான செய்தி. இந்த 7வது கடைசி வார்த்தையானது ஒரு மறுமையின் செய்தியாக இருக்கிறது. பிதாவே உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லும்போது அது ஒரு புது வாழ்க்கைக்கு நம்ம அழைத்து செல்கிறது. 6 வசனங்கள் வரை 6வது வசனம் முடிந்தது என்று சொல்லி அவருடைய உலக வாழ்க்கை முடிகிறது. 7வது வார்த்தையானது அவருடைய மரணத்தை சந்தித்தாலும் அதிலிருந்து ஒரு புது வாழ்வு, ஒரு மறுவாழ்வு உண்டாகிறது என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு மறுமையின் செய்தி அதிலே கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவானவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார், ஒப்புவித்தார் என்று சொல்லும்போது எதற்காக தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்பதை பவுலடியார் தன்னுடைய நிருபங்களில் 4 வித்தியாசமான ஒப்பு கொடுத்தலை பற்றி சொல்கிறார். முதலாவதாக கலாத்தியர் 1:4 நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார்? நம்முடைய பாவங்களுக்காக. 2வதாக கலாத்தியர் 2:20 சொல்லும்போது தம்மைத்தாமே அவர் எனக்காக ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக நான் அவருக்காக வாழும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று கலாத்தியர் 2:20 படிக்கிறோம். 3வதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்பு அதிகமாய் நம்மிடத்தில் இருந்ததினால தன்னை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். 4வதாக தீத்து 2ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தில் நற்கிரியை செய்வதில் பக்தி வைராக்கியம் கொடுக்கவும் நம்மை சுத்திகரிக்கவும் தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று பவுலடியார் அங்கே எழுதுகிறார். ஆகினாலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்த இந்த அனுபவம்
4 வித்தியாசமான காரியங்களுக்காக ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய 7வது வார்த்தையானது மரண நேரத்தில், அவருடைய கடைசி நேரத்தில் செய்யப்பட்ட ஒரு ஜெபம். இது ஒரு சிறு ஜெபம். வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் அவர் ஜெபம் செய்கிறவராக இருந்தார் என்பதை வேதத்திலே படிக்கிறோம். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே ஜெபாலயத்திற்கு போனார், தம்முடைய வழக்கத்தின்படியே வேதத்தை வாசித்தார், தம்முடைய வழக்கத்தின்படியே அவர் ஜெபம் செய்தார். அதிகாலையில் எழுந்து அதிக இருட்டோடே அவர் வெளியே சென்று தன்னந்தனியாக ஜெபித்தார் என்பதெல்லாம் பார்க்கிறோம். ஆகினாலே வாழ்நாள் முழுவதும் ஜெபித்து கொண்டே இருந்த ஆண்டவர் தன்னுடைய மரண நேரத்திலேயும் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இது முக்கியமான ஒரு அனுபவம். தமிழிலே பழமொழி சொல்வார்கள், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. சிறு வயதிலிருந்து என்ன பழக்கத்திலே நாம் இருக்கிறோமோ அது வாழ்நாள் முழுவதும் தொட்டிக்கொண்டே இருக்கும். அது இயேசுநாதருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். 2வதாக ஒரு முழு நம்பிக்கையோடு கூட செய்யப்பட்ட ஒரு ஜெபமாக நாம் பார்க்கிறோம். பிதாவே என்று சொல்லி சிலுவையிலே ஆரம்பித்தார். முடிக்கும் போதும் பிதாவே என்று சொல்லி அதை முடிக்கும்போது இந்த மரண நேரத்திலேயும் தன்னை அனுப்பின பிதாவினிடத்தில் அவர் எவ்வளவு ஒற்றுமையாய், ஒருமையாய், உறவாய் இருந்தார் என்பதை அது நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. கடைசி நேரத்திலேயும் எனக்கு இந்த மரணம் வந்து விட்டதே என்று அங்கலாய்த்து பிதாவை மறந்து விடாதபடி பிதாவே என்று சொல்லி அந்த உறவை புதுப்பித்து கொள்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை பின்னிட்டு திரும்பி பார்த்து பிதா தன்னிடத்தில் எதை ஒப்பு கொடுத்தாரோ அதை செய்து முடித்து விட்டேன் என்ற நிச்சயத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட, முழு நம்பிக்கையோடு கூட ஒரு செய்த ஜெபமாக அதை நாம் பார்க்கிறோம். 3வதாக இந்த ஜெபம் வேதத்திலிருந்து, பைபிளிலிருந்து வருகிற ஒரு ஜெபமாக நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், தம்முடைய வழக்கத்தின்படியே ஜெபாலயத்துக்கு போனார், வழக்கத்தின்படியே வேத புத்தகத்தை வாசித்தார். இங்கேயும் இந்த ஜெபம் 31ஆம் சங்கீதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உலக வாழ்க்கையின் நாட்களிலே செய்த ஊழியத்தின் போது ஏராளமான வேத வசனங்களை, அப்போதிருந்த பழைய ஏற்பாட்டு வசனங்களை, சொல்லப்போனால் முழு வேதாகமத்தையும் மனப்பாடம் செய்து வைத்திருந்தது போல அத்தனை மேற்கோள்களை காட்டி தன்னுடைய உபதேசத்தை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் அவ்வளவு பழக்கம் உடையவராக அவர் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேதத்தை வாசித்து பழகி அதை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு இந்த அவருடைய ஜெபம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது, நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. ஆகினாலே முழு நம்பிக்கையோடு செய்யப்பட்ட ஜெபம் மட்டுமல்ல, வேதத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு ஜெபம். வேதத்தை நாம் எவ்வளவா வாசிக்கிறோம், எவ்வளவாய் நேசிக்கிறோம். இயேசுவானவரே தனக்கு வந்த சோதனையில் வேத வசனத்தை மேற்கோள் காட்டித்தான் அந்த பிசாசை ஜெயித்தான். 3 தடவையும் வேத வசனத்தை காட்டித்தான் ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே நமக்கு வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமென்றால் வேத வசனத்தை நன்றாக கற்று அறிந்து அதை சரியாக பயன்படுத்த நாம் தெரிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கு இது ஒரு முன்மாதிரியான ஒரு ஜெபம். அன்பர்களே, ஜெப ஜீவியத்தில் தன் வாழ்நாளை கழிப்பவனுக்கு நம்பிக்கையுடன் மரணத்தை சந்திக்கும் அந்த விசுவாசத்தை அது ஏற்படுத்தி தருகிறது. அது விசுவாசிக்கு ஒரு முன்மாதிரியான ஜெபம். அநேக பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கும்போது, கடைசி நேரத்தில் அவர் வரும்போது அப்படித்தான் சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள். இது என்னுடைய பட்டாபிஷேக நாள் என்று சொன்ன பக்தர்கள் இருக்கிறார்கள். உலகம் என்னை போ என்கிறது, பரலோகம் என்னை வா என்று அழைக்கிறது என்று சொல்லி சந்தோஷமாக மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். முதல் இரத்த சாட்சியாக ஸ்தேவான் கூட இதே ஜெபத்தை சொல்லித்தான், பிதாவே, அவன் கல்லெறியப்படும் போது, அங்கே யூதர்கள் எல்லாரும் கல்லெறிந்து அவனை கொல்லும்போது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று இயேசுநாதர் செய்த அதே ஜெபத்தை செய்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறான். ஆகையினாலே விசுவாசிகளாகி நாம் பின்பற்ற வேண்டிய நல்ல அறிவுரையாக இந்த 7வது வார்த்தை நமக்கு காணப்படுகிறது. ஒரு நிச்சயம் வாழ்க்கையின் ஓரத்திலே வரும்போது நான் பரலோகத்துக்கு செல்வேன் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு தேவைப்படுகிறது. அன்பர்களே, இது ஒரு மறு வாழ்வின் செய்தி என்பதாக நான் சொன்னேன், ஒரு மறுமையின் செய்தி என்று நான் சொன்னேன். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது அங்கே இந்த மறுவாழ்வின் செய்தி சொல்லப்படுது. 50வது வசனத்திலே பாருங்கள், இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது.
பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. அல்லேலூயா! ஆண்டவருடைய மரணத்தின் போது அவர் ஜீவனை விடுகிற நேரத்தில் அடைக்கப்பட்டிருந்த கல்லறைகள் திறந்தன. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. என்ன சந்தோஷமான ஒரு செய்தி! இயேசுவானவர் மரிக்கும்போது ஏற்கனவே மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். இந்த 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது இந்த உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை பற்றி பவுலடியார் எழுதும்போது அப்படித்தான் எழுதுகிறார். கிறிஸ்து எப்படி எழுந்தாரோ அதுபோல அவருக்குள்ளே மரிக்கிறவர்களும் ஒரு நாள் எழும்புவார்கள் என்கிற நிச்சயத்தை அங்கே பவுலடியார் குறிப்பிடுகிறார். ஆம் அன்பர்களே, இயேசுவானவர் தன்னுடைய ஜீவனை விட்ட அந்த நேரத்தில் தேவாலய திரைச்சலை கிழிகிறது, கல்லறைகள் திறக்கின்றன, பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பி நகரத்துக்குள்ளே போகிறார்கள். ஆகினாலே நம்ம எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், மரணத்திற்கு பிறகு நாம் அவரோடு கூட என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளப் போகிறோம். ஒரு வயதான மூதாட்டி ரயிலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாள். அந்த ரயில் ஒரு விபத்துக்குள்ளானது. வயதானவர்களாக இருந்தபடினாலே அதிலிருந்து பெட்டியிலிருந்து அவர்கள் வெளியே வர முடியவில்லை. அநேகர் சென்று அவளை வெளியே கொண்டு வருவதற்காக பிரயாசப்பட்டார்கள். கம்பிகளை வெட்டினார்கள், அதை உடைத்தார்கள், இதை உடைத்தார்கள், எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள். அப்பொழுது அந்த அம்மாள், வயதான அம்மாள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் ஒரு கிறிஸ்தவள், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவள், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஆகினாலே என்னை பிழைக்க வைப்பதற்காக நீங்கள் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தயவுசெய்து எடுக்க வேண்டாம், நான் இயேசுவோடு போகப் போகிறேன் என்று சொல்லி பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே என் அந்த பாடலை பாடி தன் வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள். என்ன நிச்சயம் பாருங்கள், எவ்வளவு பரிபூர்ணமான ஒரு நிச்சயம் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கிறது. அதுபோல இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகி நாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஒரு நிச்சயத்தோடு முடிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அதைத்தான் பவுலடியார் சொல்லும்போது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. அப்பேற்பட்ட நிச்சயத்தோடு கூட நம்முடைய உலக வாழ்க்கையை முடித்து ஆண்டவர் தந்த இந்த ஜீவனை அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிறவராக வாழ்ந்து முடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். பிரியமான இறைமக்களே, இந்த ஆராதனையின் இறுதியாக நாம் ஈசிஐ பாடல் புத்தகத்தில் 467வது பாடல் கொல்கதாவே கொலை மரமே என்ற பாடலை பாடி நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இறையாசியை பெற்றுக்கொள்வோம். Kolkataவே, kolai marame,
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வருடத்தின் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலேயும் உம்முடைய 7 வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் அளித்த பாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய 7 திருவார்த்தைகளையும் இந்த நாளில் நாங்கள் ஆழமாய் சிந்தித்திருக்கிறோம் கர்த்தாவே. அதை கேட்டவர்கள் நாங்கள் அப்படியே கேட்டு விட்டுவிடாதபடிக்கு அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மோடு வாழுகிற இந்த வாழ்க்கை எங்களுடைய உலக வாழ்க்கையின் கடைசி வரை ஒரு நிச்சயத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கையாக, ஒரு நம்பிக்கையோடு கூட, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு கூட எங்கள் வாழ்க்கையை முடிக்கிற ஒரு அனுபவமாக நீர் எங்களுக்கு மாற்றி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த திருவசனத்தை கேட்ட எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருவசன தியானத்தை கேட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய மரணத்தின் மூலமாய் எங்களுக்கு ஜீவன் உண்டாயிற்று என்ற நம்பிக்கையோடு கூட அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை. தொடர்ந்து எங்களோடு தங்கியிரும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் இந்த நன்மையை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென்.